வெள்ளைப்படுதல். அதாவது பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கூடம் போறவங்க, காலேஜ் போறவங்க, வீட்ல வேலை பார்க்குறவங்க, திருமணமானவங்க, இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து வெள்ளைப்படுதல் இருக்கு. ஆனா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, வெட்கப்பட்டுக்கிட்டு வெளில சொல்லாம இருக்கிறாங்க. இது வந்து வெட்கப்பட வேண்டிய விஷயம் இல்ல. உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பத்தி உள்ள விஷயம். அதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். ஹாய், ஐ ஆம் டாக்டர் செல்ல செந்தமிழ் செல்வன், அறந்தாங்கிலிருந்து. இந்த வெள்ளைப்படுதல் வந்து பெண்ணுறுப்பு யோனியிலிருந்து வெள்ளையா திக்கா அந்த திரவம் வந்து வழி. அது வந்து இயல்பானது தான். அது எல்லா நேரமும் இயல்பானதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் கிடையாது. இப்போ இயல்பானதுன்னா என்னன்னா, வலி இல்லாம இருக்கும், இல்லை நாற்றம் இல்லாம இருக்கும், நார்மலா வெள்ளை ஸ்டிக்கியா இருக்கும். அது பீரியடுக்கு முன்னால இல்லைன்னா பீரியடுக்கு பின்னால வரும். இது ஹார்மோன் சேஞ்சஸ்னால வரும் இந்த இது. சரி, இவ இப்படி வந்திருக்கே, அப்ப என்ன இதுன்னா, அதுதான் சுத்தம் இல்லாம இருந்தா வரும், தண்ணி குடிக்காம அதிகமா தண்ணி குடிக்காம இருந்தா வரும். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால வரும். இல்லைன்னா புஞ்சை, அதாவது ஃபங்கஸ், இந்த பாக்டீரியா இந்த மாதிரி தொற்று இருந்தால் வரும். சரி, எப்போ நம்ம டாக்டரை பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, வெள்ளைப்படுதல் வந்து ஓவர் திக்கா, ஸ்மெல் நாற்றம் வந்து அதிகமாக எடுத்து, அதே போல் எல்லோயிஷா, அதாவது மஞ்சள் வந்து பச்சை கலராக நமக்கு வந்து அந்த திரவம் இருக்கிறது, அரிப்பு, இந்த மாதிரிலாம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை பார்க்கணும். வெட்கப்படாதீங்க. உங்கள் உடலை ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். சரி, இது எப்படி பார்த்தீங்கன்னா, சுத்தம் இல்லாமல் இருக்கிறனால தான் அது வருது. அப்போ நீங்கள் வந்து நல்லா ஹைஜீனிக் சுத்தமாக இருங்க. இன்னர் வந்து நல்லா காட்டனாக பயன்படுத்துங்க. முக்கியமாக தண்ணி நிறையா குடிங்க. வெள்ளைப்படுதல் ரொம்ப முக்கியமாக மன அழுத்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமாகுங்க வெள்ளைப்படுதல். ஆமாம், தண்ணி நிறையா குடிங்க. நம்ம ஹோமியோபதியில் இந்த வெள்ளைப்படுதலை வந்து அதிகமான மாதிரி தொந்தரவு எது இருந்துச்சுன்னா நம்ம ஹோமியோபதி மருந்து எடுத்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கங்க. ஏன்னா ஹோமியோபதியில் நல்ல நல்ல மருந்து எல்லாம் இருக்கு. உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நல்லா மேம்படுத்துறதுக்காக ஹோமியோபதி மருந்துகளை பயன்படுத்திங்க. நன்றி, வணக்கம்.